ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த அழகான ஆஞ்சநேயர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டேன்னு உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லிடுறேன் நான். இதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இது போடுறது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஒரு டைம் இழுக்கும். பொறுமையாக போடணும் அது. இது பாருங்க, நெற்றி, அதுக்கு கிரீடம், கண்ணு, அதுக்கு செந்தூரம், இது வாய் பாருங்க, ஆஞ்சநேயருக்கு வாய். அப்புறம் இந்த மாலை பாருங்க, மாலை என்ன அழகா இருக்கு பாருங்க. இந்த மாலை நம்ம தனியா எடுத்துட்டு இது எடுத்துட்டு ஈஸியா போடலாம். அது மட்டும்தான் அட்டாச் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். அது ஈஸியா நீங்க எந்த இது வேற இதுக்கு பொம்மைக்கு கூட நீங்க போட்டுக்கலாம். வேற சாமி பொம்மை கூட. இது பாருங்க வாலு. இது வால் என்ன அழகா இருக்கு பாருங்க. இந்த உருண்டை பாகம். அதே மாதிரி இந்த வளைவு பாருங்க. இந்த வளைவு அதில் நான் எப்படி போட்டேன்னு சொல்றேன். இது பாருங்க, பீடம், காலு நல்லா பெருசா இருக்கும். அழகா இருக்கு. இதுல வீடியோல ஃபுல்லா லென்த்தா காமிக்க முடியல. பெருசா நல்லா இருக்கு, அழகா வந்திருக்கு. இது நான் எப்படி போட்டேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறமா இது நீங்களே இது ஃபுல்லா போட்டா ரொம்ப வீடியோ லென்த்தா போகும். அதனால நான் அப்பப்போ எங்கெங்க முக்கியமான பாயிண்ட்டோ அதுங்க மட்டும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க மிச்சம்லாம் நீங்களே போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இந்த இது பாருங்க, கீழே அந்த பீடம் இந்த ஸ்கொயர், இது எல்லாம் பேசிக் பீட்ஸ்ல 3, 2 அதே மாதிரி போடுற ஃபர்ஸ்ட் 4 மணி 3 மணி கோக்குறோம். அதே மாதிரி 2 போட்டு ஜாயின் பண்ணணும் இந்த பீடம். இந்த கால் இது பாகம் இதுல பாருங்க, இந்த பச்சை கலர் நம்ம எண்ணி எண்ணி போட்டுக்கலாம். 1 2 அடுத்த ஸ்டெப் 3 பூ, 1 2 பூ 3 பூ. இந்த இது ஃபர்ஸ்ட் எண்ணிக்கங்க. இந்த ப்ரௌன் நம்ம எத்தனை போட்டிருக்கோமோ அதுக்கப்புறமா காலுக்கு எண்ணி போடுங்க. எண்ணி எண்ணி போடுறது தான் இதுல, வேற எதுவுமே கிடையாது. ஆனா கோக்கறது எல்லாம் அந்த ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டீரியோ டைப்பா 3 மணி 2 மணி அந்த பேசிக் மாடல் தான். அதே மாதிரி இந்த மாலை பாருங்க, இது வெவ்வேறு கலர் தான். இங்க கடைசி இது மட்டும் எப்பவுமே இங்க 3 மணி 2 மணி கோப்போம். இந்த கடைசி இதுக்கு மணி மட்டும் 4 மணி கோத்துருக்கேன். பூ மாதிரி கொஞ்சம் அகலமா வர்றதுக்காக, மாலை முனையில போட்டா கொஞ்சம் செண்டு மாதிரி வரும்ல, அதுக்காக இங்க 4 மணி தொடர்ந்து போட்டிருக்கேன். மிச்சதெல்லாம் ஒரே மாதிரி டைப்பா தான் வரும். இது ஏற்கனவே பீட்ஸ் போட்டவங்களுக்கு ஈஸி தான் அது. அதே மாதிரி இந்த கை பாகம் பாருங்க, இதுவும் அதே தான். இது ஒண்ணும் காமிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல நம்ம எண்ணி போடும்போது அதே மாதிரி பின் சைடு நம்ம இந்த எத்தனை பாகம் 1 2 3 4 5 6 7 1 வருதுன்னா 7 வருது. இந்த 7 அதே மாதிரி போட்டுட்டு இத கலர் வங்கி மாறி கையில வங்கி போடுவோம்ல, அதுக்காக இந்த கலர். அதே மாதிரி இப்ப நீங்க அதுக்கப்புறம் இந்த பாகம் நம்ம அந்த இது மாதிரி கண்ணு வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த மூக்கு வாய் பாகம், அது கொஞ்சம் ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அப்படியே டைமண்ட் ஷேப்ல இருக்கிற இடத்துல 2 மணி விட்டுட்டு, இங்க 2 மணில விட்டுட்டு, இங்க பாருங்க 2 மணில விட்டுட்டு 4 மணி கோக்கணும். அதே மாதிரி இதை சுத்தி 4 மணி கோத்து அதுக்கப்புறமா 3 மணி கோட்டு வந்துடும். இது பெரிய இது கிடையாது, போட்டாலே வந்துடும். அதே மாதிரி கையும் ஜாயின் பண்ணும்போது இது பேசிக்கா ஜாயின் பண்றோம்ல, அதுதான் அந்த கைக்கு. மிச்சது இதே மாதிரி கிரீடம். இந்த பின்னாடி வரும்போது முடிக்காக கருப்பு நம்ம வைக்கிறோம். இந்த வால் பகுதி இது பாருங்க, பின்னாடி கரெக்டா இங்க இந்த வால் பகுதி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நீளமா கோத்துட்டு அப்புறம் இதை வளைச்சி இந்த இடத்துல நம்ம ஒயரை விட்டு அப்படியே வளைய வேணும். சும்மா ஒரே ஒரு ஒயரை வச்சு அப்படியே வளைச்சு டைட் பண்ணா அப்படியே வளைஞ்சு வந்துடும். இந்த மணிலாம் கோக்காம வெறுமனே இந்த நீளமா போட்டுட்டு அதுக்கப்புறம் வளைஞ்சி போட்டுட்டா இந்த வளைவு மாதிரி இது மாதிரி வந்துடும். ஒயரை பிடிச்சி இழுத்தோம்னா வளைவா வந்துடும். கடைசியில இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒயரை பிடிச்சி இழுத்துட்டு வளைவு கொடுத்தோம்னா வளைவு வந்துடும். இங்க பாருங்க, இந்த இடத்துல பூ எப்படி போட்டிருக்கேன்னா இதே மாதிரிதான் 5 மணி. இங்க பாருங்க, இந்த 5 மணி ஒரு பூ 5 மணி போட்டு அப்புறம் 3 மணி அப்புறம் 5 மணி போட்டு 1 மணி கோட், அவ்வளவுதான். ஜாயின் இது மட்டும் தான், வால் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், மாலை ஜாயின் பண்ணல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளா தான் இருக்கும், கொஞ்சம் டைம் தான் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி போடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க. அந்த பர்டிகுலரா என்ன டவுட்ஸ்ன்னு கேளுங்க, நான் சொல்றேன் அதுக்கு.
வாங்க நான் எப்படி எந்தெந்த இடத்துல கஷ்டமான பாகமோ அந்த பாகம் மட்டும் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஆஞ்சநேயர் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பாதம் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது ஈஸி தான். இது பேசிக் பிட்ஸ் நான் போடுவேன்ல, அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு 2 ப்ரௌனு 2 பச்சை கொத்தணும், அதுக்கப்புறம் 3 பச்சை அப்புறம் ஒரு ப்ரௌனு ஒரு பச்சை. இதே மாதிரி பார்த்துக்குங்க, இதே மாதிரி நீங்கள் போட்டுங்க. பாதம் ஆஞ்சநேயருக்கு பாதம் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் போடுறேன். இதே கனெக்ட் பண்ணி நீங்களும் போடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் 2 சைடும் கால் இது வரைக்கும் நான் போட்டு வச்சிட்டேன். ஆஞ்சநேயருக்கு இது வரைக்கும் போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு மணியும் இந்த சைடு ஒரு மணி எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ, இப்போ வந்து அந்த உடம்புக்கு ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு மணியும் இதில் மட்டும் 2 காலையும் ஜாயின் பண்ணியாச்சு ட்ரெஸ்ஸுக்காக. இப்போது அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இப்போ ப்ளூ கலர் மணி அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக ப்ளூ கலர் போட்டு வர போகிறோம். இங்கே மேலே ஒரு மணி கீழே பண்ணி வேண்டி 2த்தையும் ஜாயின் பண்ணுறோம். 2 காலையும் ஜாயின் பண்ணுறோம். மேலே ஒரு மணி வேணும், இங்கே ஒரு மணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மணி கோத்துட்டு ஜாயின் பண்ணுறோம். அங்கே இப்போ வந்து அப்படியே இப்போ இதை 2ம் ஜாயின் ஆகிடும் அந்த இடுப்பு பகுதி. இப்போ நம்ம அப்படியே அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்காக ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறோம். ப்ளூ கலர் இந்த மாதிரியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம ப்ளூ கலர் மணி கோத்துட்டு வர போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கை முடிச்சிட்டேன். இது ஒன்றும் கிடையாது, இது வந்து 3 மணி 2 மணி 1 மணி கோக்குமே, அதே பேசிக் பிட்ஸ் அதே தான். இது பிட்ஸில் போடுமே அந்த மாதிரி தான் அந்த கை போடணும். இதை பாருங்கள், இந்த கார்னரில் கோத்துட்டு இப்படி கொண்டு வரணும். இது இதே மாதிரி எண்ணி கொண்டு வந்துட்டு இந்த சைடு அப்படியே ஒரு சைடு அப்படியே கோத்துட வேண்டியது தான். ஈஸியாக வந்துடுச்சு கை. இப்போ முகம் பாருங்கள், நான் இதே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து கிரீடம், இதுக்குள்ளே பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் பஞ்சு வச்சுக்கலாம், நான் வந்து பேப்பர் வச்சுருக்கேன். இந்த கிரீடத்துக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இந்த சுற்றி வந்து கிரீடம் பண்ணணும். இப்போ இது முடி, இது வந்து கிரீடம் அதே மாதிரி தான். 3 மணி 2 மணி கோக்குறேன்.
இது கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. இதில் எல்லாமே ஈஸி தான். நீங்கள் எண்ணி எண்ணி அப்படியே இதில் எப்படி இருக்கணும் அந்த படத்தில் பார்த்து அப்படியே எண்ணி எண்ணி போட வேண்டியது தான். இந்த காம்ப்ளிகேஷனே கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து 3 மணிக்கு ஊற்றுட்டேன். இப்போ 2 மணி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கிரீடத்துக்கு இப்போ வைக்க போகிறேன். இப்போ முடிக்கெல்லாம் இதே மாதிரி 2 மணிக்கு ஊற்றுட்டேன். இந்த இடத்துல அந்த நெத்தி பொட்டு வச்சு செந்தூரம் வைக்கிற இடத்துல வந்து நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் கிரீடம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படியே பக்கத்தில் விட்டுட்டு 2 மணிக்கு வைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து 2 மணிக்கு வைக்கிறேன். பக்கத்தில் 1 மணியில் ஒயர் விட்டு 2 மணிக்கு வைக்கும். நம்ம கலர் தான் மாற்றிட்டு வரணும். இது வரைக்கும் முடிக்க ஒரு கலரு, அப்புறம் கிரீடத்துக்கு இது மாதிரி வச்சு நீங்கள் இதே மாதிரி கொடுத்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் மாதிரி கவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி 1 2 3 3 மணிக்கு மேலே மஞ்சள் மணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கவுண்ட் பண்ணி தான் பண்ணணும். இந்த கிரீடை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த வாய்ப்பகுதி முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து இது வாய்ப்பகுதியில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே 4 ஃபஸ்ட்டு வந்து 4 மணி, அதாவது 5 மணிக்கு கணக்கு ஏற்கனவே ஒரு பச்சை மணி இருக்கும். நம்ம 4 மணி ஆரஞ்சு மணிக்கு வைக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டையும் ஃபஸ்ட்டு வந்து 5 மணி ரவுண்ட் போட்டு மேலேயும் 5 மணிக்கு கடைசியில் 1 மணி வந்து பண்ணிடணும். இது போக்கும்போதே உங்களுக்கு வந்துடும் வாய்ப்பகுதி. இப்போ நம்ம காது பகுதி, இந்த கண்ணுக்கு நேராக கீழே 1 மணி பச்சை மணி இருக்குது பாருங்கள், காது பகுதிக்கு வைக்கிறேன். அதில் ஒரு மஞ்சள் மணி வந்து காதுக்கு இது மாதிரி தோடு மாதிரி மஞ்சள் கலர், அது கோல்டு. இப்போ 3 மணிக்கு ஊற்றுட்டோம். இந்த சைடில் பாருங்கள், சைடில் வாய்க்கு நேராக இந்த பகுதி, கண்ணுக்கு நேராக இந்த பச்சை மணி கார்னரில், இந்த கார்னரில் நம்ம காது கொக்கம் 3 மணி. இந்த சைடு 3 மணிக்கு கொடுத்துட்டா போதும். காதில் ஒரு கம்மல் மாதிரி, கோல்டு கம்மல் மாதிரி. இதில் 3 மணி, இதில் இப்போ நான் 3 மணிக்கு கோக்க போகிறேன். அதில் 3 மணின்னா 2 ஏற்கனவே 1 மணி இருக்குது, 2 பச்சை மணி கோத்தா போதும், காது முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இந்த சைடும் கோக்கம். ரொம்ப சிம்பிள் தான், இது ஈஸியாக பண்ணலாம். அதில் என்னென்ன சைடில் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ரொம்ப போட்டால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகும், அதனால தான் ஃபுல்லாக காமிக்கிறது இல்லை. பாருங்கள், 2 மணிக்கு கோத்தாச்சு. இப்போ இந்த மணியில் அப்படியே உள்ளே விட்டுடலாம். விட்டால் அப்படியே 3 மணி வந்து இது பாருங்கள்.
இப்படி வந்துடும். இந்த மணியில் இது பண்ணிவிடுவேன். இந்த எடுத்து பாருங்கள், இந்த மணியில் மணியில் எடுக்கிறேன் பாருங்கள். இப்படி இதே மாதிரி வந்துடும். இருந்துச்சா பாருங்கள், அழகாக வந்துச்சு. காது பகுதி அவ்வளோதான், ரெண்டும் காது பகுதி. வாய் பகுதி சொன்ன மாதிரி 5 மணிக்கு ஊற்றணும். இது ரொம்ப சிம்பிள் தான், இது ஈஸியாக எல்லோரும் போடலாம். பாருங்க, போட்டு இந்த மணியில் நான் அப்படியே உள்ளே விட்டு முடிச்சு போட்டுருவேன். இந்த மணிக்குள்ளே சொருவிட்டு முடிச்சு போட்டுடலாம். இந்த கீழே இருக்கிற மணியில் பாருங்கள், இந்த கீழே இருக்கிற மணியில் சொருவிட்டு முடிச்சு போட்டுருவேன். அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஆஞ்சநேயருக்கு வால் போட போகிறோம். இது பாருங்கள் ஈக்குவலாக. இப்போ நம்ம கையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கை வந்து நம்ம இந்த கார்னர்லேருந்து, இப்போ பாருங்கள், கார்னர்லேருந்து அப்படியே போக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த 3 மணி இது 1 2 போட்டு இந்த சைடு அப்படியே 1 2 3 4 5 6 7 லைன் கோக்கணும். அப்படியே எண்ணி தான் கோக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் அப்படியே 3 மணி 2 மணி அந்த பேட்டர்ன் தான். இப்போ வந்து நம்ம வால் பகுதி கோக்கணும். இந்த மிடில் எடுத்துக்கிட்டோம். 1 2 3 4 இந்த சைடு 4 விட்டுருங்க, இந்த சைடு 4 ப்ளூ மணியை விட்டுருங்க. மிடில் போர்ஷன். இப்போ வந்து இந்த மஞ்சள் மணிக்கு கீழே இந்த ப்ளூ மணி இப்போ நான் கோர்த்து வச்சுருக்கேன் ஒயரை. இதுலேருந்து அப்படியே 3 மணி வால் பகுதி இப்போ கோக்குறேன். 3 மணி அதே 3 மணி 2 மணி அதே கான்செப்ட் தான். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி தான். அதனால் ஃபுல்லாக போட்டோம்னா நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். அதுக்காக தான் நான் எப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போடுங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பயுமே 3 மணிக்கு கோத்துருக்கேன். 3 மணிக்கு கோத்துருக்கேன் பாருங்கள். 3 மணிக்கு கோத்துட்டு இந்த 3ஆவது மணியில் இந்த ஒயரை விடணும். இது எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது தான். பாருங்கள், இந்த மாதிரி கோத்துட்டு அப்புறம் இந்த 4 மணி இருக்குது பாருங்கள். 1 2 3 4 இந்த 4 சதுரத்துக்குள்ளே தான் நம்ம இந்த வால் பகுதி போட்டு வரப்போகிறோம். இப்போது இந்த ஒயரில் விட்டு இப்போ நான் 2 மணிக்கு கோக்கணும். இந்த ப்ளூ மணியில் சைடில் விட்டுட்டு 4 மணிக்கு கோக்கணும். இது தனியாலாம் இணைக்க வேணாம். இதுலேயே நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரலாம். தனியாக இணைச்சி சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் இதுலேயே போட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே வரலாம். பாருங்கள், வந்திருக்கு. இந்த மாதிரி ஓட்டையில் வரலன்னா நீங்கள் வந்து ஊக்கு வச்சு உள்ளே தள்ளிக்கங்க. இது பாருங்கள், இப்போ வந்து இந்த ஒயரில் 2 மணிக்கு கோக்கணும். நம்ம இதுலேயே அப்படியே வந்து வச்சுக்கிட்டு வரலாம். தனியாக சொருகணும்னு கிடையாது. அப்படியே சுற்றி அப்படியே போட்டுகிட்டே வந்திங்கன்னா நம்ம அவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இந்த மணியில் அடுத்த மணியில் நெக்ஸ்ட்டு ப்ளூ மணியில் நம்ம விடணும். இந்த மணியில் விடணும். இந்த பாருங்கள், இந்த மணி எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஊக்கில். இந்த மணியில் நம்ம ஒயரை விடணும். இது வந்துச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஒயரில் 2 மணி கோர்க்கணும். இந்த ஒயரில் 2 மணி கோர்க்கணும். ரெண்டு மணி கொத்தாச்சு. இது பாருங்கள், இந்த ஒரு இது வந்து அப்படியே ஒரு லைன் வருது பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ கோத்துட்டு வரலாம். இப்போ 1 2 3 இப்போ வந்து இந்த ப்ளூ மணிலையும் இந்த பச்சை மணிலையும் கோத்துட்டு ஒரு மணி கோக்கணும். இந்த ப்ளூ மணிலையும் பச்சை மணி கோத்தா ஒரு இதே மாதிரி நம்ம கோத்துட்டே மேலே மேலே கோத்துட்டே நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நான் கோத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், வால் பகுதிக்கு இப்போ நான் முடிக்க போகிறேன். இப்போ வந்து 5 மணி கோக்கணும். இது வரைக்கும் நான் 3 மணியாக கோத்துட்டு வந்தோம். இப்போ வந்து ஒரு இதில் 4 மணி கோக்கணும். ரெண்டு 3 4 பாருங்கள். இந்த மாதிரி வந்து மொத்தம் 5 மணி கணக்கு. நம்ம 4 மணி கொத்தா போதும். இது சுற்றி நம்ம இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம 5 மணி ரவுண்டு கோத்துட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். 5 மணி கோத்துட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். 5 மணி ஃபுல்லாக ரவுண்டு வரும். இப்போ அடுத்த லைனை இந்த மணிக்குள்ளே விட்டுட்டு 3 மணி கோக்கணும். பக்கத்தில் இருக்கிற மணியில் கோத்துட்டு 3 மணி கோக்கணும். இப்போது 2 லைன் மட்டும் 5 மணி கோக்கணும். இப்போ 3 மணி, இது 2 மணியில் 1 மணியில் விட்டுட்டு இப்போது 3 மணி கோக்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நம்ம 5 மணிக்கு கோத்துட்டு வந்தோம். பாருங்கள், 5 மணிக்கு கோத்துட்டோம். அதே மாதிரி செகண்ட் லைனும் நம்ம 5 மணிக்கு கோக்குறோம். 2 மணிக்குள்ளே விட்டுட்டு 3 மணிக்கு கோக்கணும். 2 மணிக்குள்ளே விட்டுட்டு 3 மணி போகணும். வால் பகுதி கொஞ்சம் அகலமாக வரதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மணி 5 மணி, அதே மாதிரி செகண்ட் ரவுண்டும் 5 மணி. இந்த மாதிரி வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த வால் பகுதி நான் முடிச்சிட்டேன். சொன்ன மாதிரி பாருங்கள், இதில் வந்து 5 லைனு
5 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 லைன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 5 லைனில் 2 மணியில் விட்டுட்டு 3 மணி கோக்கணும். ஃபஸ்ட்டு லைன் இந்த லைன். இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து 1 மணியில் விட்டுட்டு 3 மணி கோக்கணும். இது ஃபுல்லாக. அடுத்தது 3 போடணும். 1 2 3 3 போடணும். அப்போ தான் இந்த வந்து அழகாக கோபுரம் மாதிரி வரும். இதில் வந்து 2 மணியில் விட்டுட்டு 3 மணி கோக்கணும். அப்புறம் கடைசியில் 1 மணி கோக்கணும். 1 மணி கோக்கணும். அது ஈஸி தான். அதே மாதிரி இது அப்போ தான் இந்த கோபுரம் மாதிரி இந்த மாதிரி வரும் அழகாக. அப்புறம் இந்த ஒயர் பாருங்கள், இது வந்து 2 ஒயரில் மணிலாம் கோக்க வேணாம், வெறும் ஒயரை இந்த மணிலையும் இந்த மணிலையும் அப்படியே இணைச்சாச்சு. ஒயரில் போட்டு முடி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே ஒயரை போட்டு ஜாயின் பண்ணிட்டேன் முதுகில். அப்புறம் இந்த மாதிரி வளைவாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஒயரை மட்டும் இழுத்து கொஞ்சம் வளைவாக்கிட்டேன். எதுவுமே மணி கோக்க வேண்டாம், வெறும் ஒயர்லேயே பண்ண வேண்டியதுதான். இப்படி அப்போ தான் கொஞ்சம் ஒயர் இழுத்தோம்னா இங்கே வந்து வளைவாக வந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி பாருங்கள், என்ன அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அந்த நெய்யை இப்போ வந்து நம்ம மாலை போட்டுட்டு கீழே பீடம் பண்ணணும். அவ்வளோதான். அழகாக நிற்கிறார் பாருங்கள். ஆஞ்சநேயர் அழகாக மாலையோடு வந்திருக்கு. கண், அந்த மூக்கு, அந்த வாயெல்லாம் மாலையும் தயாரிச்சிட்டோம். பாருங்கள், பாருங்கள், ஆஞ்சநேயர் முடிச்சாச்சு. இன்னும் இது மட்டும் பீடம் மட்டும் வைக்கணும். மாலை போட்டு காமிக்கிறேன் நான். இந்த மாலையை பாருங்கள், இது அப்படியே வச்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாலை சூப்பராக வந்திருக்கு ஆஞ்சநேயர். இன்னும் நம்ம பீடம் மட்டும் இன்னும் பண்ணோம். அதை மட்டும் முடிச்சிட்டா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இன்னும் அழகாக நிற்கிறார் பாருங்கள், கை கும்பிட்ற மாதிரி. கை நல்லா கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ஆஞ்சநேயர் என்ன அழகாக நான் பிடிச்சிட்டேன். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். கிரீடம், நாமம், கண், அந்த மூக்கு, மாலை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. அது நம்ம இதில் காமிக்க முடியல வீடியோவில் அவ்வளோவா. இது பாருங்கள், அப்படியே தத்ரூபமாக இருக்குது ஆஞ்சநேயர்.